ஹை, கிறிஸ்துமஸ் ஒரு சுவாரஸ்யமான நேரம் இல்லையா? அது நம்முடைய இதயங்களை முழு நம்பிக்கையுடன் நிரப்பும் ஒரு சிறந்த தருணமாகும். ஏன் கிறிஸ்துமஸ் நமக்கு இந்த மாதிரியான நம்பிக்கையை அளிக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் சிந்தித்ததா? மத்தேயு 1:- இயேசு தாவீது வம்சத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீதை நீங்கள் அறிவீர்களா? அவர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய மேய்ப்பராயராக இருந்தார். ஆடுகளை பார்த்துக் கொள்வார். இரவின் நட்சத்திரங்களால் நிறைந்த வானத்தை பார்த்து தேவனை பாட சொல்லியால் மகிழ்வித்தார் மற்றும் அவருடன் நேரம் செலவிட்டார். அதுதான் தாவீது, தேவனை நெருக்கமாக காதலித்தவர். ஒரு நாள் தேவன் தாவீதிடம் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு அதிசய செய்தியை கூறினார். நீ இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பாய், நம்ப முடியுமா? ஆனால் அந்த பாதை எளிதாக இருந்ததல்ல. தாவீது பல சோதனைகளையும் கடினமான காலங்களையும் சந்தித்தார். ஆனால் அதை பாராமல் அவர் தேவனோடு நெருக்கமாக இருந்தார். அந்த உறவினால் தாவீது ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். ஒரு நாள் தேவன் மசியாவை அனுப்புவார். நீங்கள் அறிவீர்களா? தேவன் தாவீதுடன் ஒரு வாக்குறுதியை செய்தார். சங்கீதம் 2:7- தாவீது வம்சத்தில் பிறக்கும் குழந்தை தேவனின் மகனாக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அது இயேசு. அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவர் தேவனின் மகன். அவரே நமக்கு அனுப்பியவர். அதன் பின் தேவன் தாவீதிடம் மேலும் ஒரு வாக்குறுதியை செய்தார். நீ இறந்த பிறகும் நான் உன் வம்சத்திலிருந்து ஒருவரை ராஜாவாக உயர்த்துவேன். அவரது அரசாட்சி எப்போதும் நிலைத்திருக்கும். நீங்கள் நம்புவீர்களா? அந்த வாக்குறுதி இயேசுவின் மூலம் நிறைவேறியது. அவர் ஒரு குழந்தையாக பிறந்தார், ஆனால் அவர் ஒரு நித்திய ராஜாவாக வந்தார். எனவே நாம் கிறிஸ்துமஸை பண்டிகை செய்யும் போது நாம் இயேசுவின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நாம் தேவனின் இரட்சிப்புக்கான வாக்குறுதி நிறைவேறிய நாளை கொண்டாடுகிறோம். தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நினைவூட்டும் நிகழ்ச்சி இது. அவர் தமது ஒரே மகனை நமக்காக அனுப்பியதற்கான நிகழ்ச்சி. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை காத்திருக்கும் போது இந்த ஆச்சரியமான உண்மையை நம் மனதில் வைத்திருப்போம். நம் இதயத்தில் இயேசுவை வரவேற்று உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அனுபவிக்கலாம். இந்த கிறிஸ்துமஸில் நமக்கு தேவனால் வழங்கப்பட்ட நம்பிக்கையும் இரட்சிப்பையும் நினைவில் கொள்வோம் மற்றும் இதயம் முழுதும் கொண்டாடுவோம்.